Meenakshi Faculty of Yoga Science and Therapy, Asia's greatest brands. Admission open for BSc and MSc. Apply now. சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நவரசா ரிலீஸ் ஆக போது அதுல ஒவ்வொரு போர்ஷன்லயும் என்னென்ன சர்ப்ரைசஸ் வச்சிருக்க போறாங்க அப்படின்றது தான் எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷனாவும் இருக்கு. ரதீந்திரன் அவர்களுடைய இயக்கத்துல இன்மை அப்படின்ற தலைப்புல பயம்ன்ற எமோஷனை வந்து ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல இவங்க 2 பேர் தான் நடிக்கிறாங்க அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுல இருந்தே இந்த போர்ஷனுக்கான எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சித்தார்த் சார் அண்ட் பார்வதி மேம், வணக்கம் 2 பேருக்கும். எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம் சுதர்ஷன், நல்லா இருக்கு மேம். I'm really well, thank you. Thank you so much. Okay. சித்தார்த் சார், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். மணி சார் அங்கிருந்தா வளர்ந்தோம், அப்படியே ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2004க்கு அப்புறம் மறுபடியும் மெட்ராஸ் டாக்கீஸ் பேனர்ல சித்தார்த்ன்ற உங்க பேர் வருது. எவ்வளவு ஹாப்பி? எங்க குருநாதரோட எது செஞ்சாலும் ஹாப்பி தான். இதுக்காக எங்களை தேர்ந்தெடுத்து கூப்பிடுறாரோ எல்லாத்துக்குமே ஹாப்பி தான். இந்த படத்துல 2 பேரும் இன்வால்வ்டா இருக்காங்க, மணி சாரும் ஜெயந்திரா சாரும். ஸோ ஒருத்தர் எனக்கு குரு, இன்னொருத்தர் என்னோட மென்டர். ஸோ 2 பேரும் என்னை கூப்பிட்டு ஒரு படம் நவரசாக்காக கொடுக்க சொன்னாங்க. ஸோ மிகப்பெரிய பொறுப்பு, ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு. அட் த சேம் டைம் அவங்க என் மேல காமிச்ச அந்த நம்பிக்கையை நான் வந்து எப்படியாவது கரெக்டா ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு ஒரு 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 பயமும் இருந்தது. ஸோ அந்த பயத்துலேருந்து ஆரம்பிச்ச பயம் தான் இந்த இன்மையில இருக்கிற பயம். அண்ட் ஐ திங்க் இந்த நவரசாங்கிற இனிஷியேட்டிவே ரொம்ப முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவ். தேவையில இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யற ஒரு நோக்கத்தோட இவங்க நவரசாங்கிற ஒரு ஐடியா தொடங்கியிருக்காங்க. அதுல ஒரு சின்ன பாகமா நாங்க இருக்கோங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். அண்ட் மெட்ராஸ் டாக்கீஸோட ஹோம் பேனர் மாதிரி நான் அங்கே தான் பிறந்து வளர்ந்தேன். ஸோ அந்த பேனரோட என்னோட பேனரும் சேர்ந்து நாங்க இந்த படத்தை சாருக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். சூப்பர் சார். பார்வதி மேம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ்ல எவ்வளவு ஹாப்பி, அதுவும் மணி சார் பேனர்ல எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கு? ரொம்ப லைக் the excitement is through the roof. எனக்கு வந்து பட் எனக்கு இந்த ரொம்ப நாள் ஆச்சுங்கிறது இல்ல. லைக் ஐ டோன்ட் ஃபீல் தட் பிகாஸ் பண்ண படங்கள் எல்லாம் இட் ஹஸ் பீன் வெரி இன்டென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பட் நவரசாவோட ட்ரெய்லர் டீசர் ஷூட்டுக்காக when I met Siddharth and Bharat Bala sir, that's when I realized it's been over I think 7-8 years since Marian. And that made me feel very old. That for sure. But other than that, everything about Inmai has been positive for me. From the fact that Mani sir and Jayendra sir இவ்வளோ நல்ல ஒரு காசுக்காக இந்த ப்ராஜெக்ட் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் லைக் சித்தார்த் produced this thing. He thought of me. Ratindran also was happy to cast me. And in the character itself is ரொம்ப meaty, so I could chew in. And finally, like when the out came and I got to watch the film, I can't be more happy than this. சூப்பர் சூப்பர் மேம். சித்தார்த் சார், ரவீந்திரன் சாரோட இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி உங்க மூலியமா தான் மணி சார் அவர் ரீச் பண்ணாரு அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த கதையை சொன்னதுக்கு அப்புறம் நீங்க தான் பார்வதி மேம் இதுல நடிச்சா நல்லா இருக்கும்ன்றது மாதிரி நீங்க சொன்னாரு. ஸோ அந்த ஸ்டோரி சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் மணி சார் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு சொன்னப்போ நான் முதல்ல கேட்ட ஒரே விஷயம், எனக்கு இந்த பயங்கிற அந்த ரசத்தை மட்டும் எனக்காக ஒதுக்கி வச்சிருங்க, ஓகே, யார்கிட்டயும் கொடுத்துறாதீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ரசம். சோ அந்த ரசத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஓகே. அதுக்கு வந்து ஒரு டெக்னிக்கலான ஒரு டைரக்டர் தேவைப்பட்டாரு. ஒரு ஷார்ட் பீரியட்ல கம்மி பட்ஜெட்ல மிகப்பெரிய ஒரு குறும்படத்தை எடுக்கிற ஒரு டைரக்டர் தேவைப்பட்டாரு. ஓகே, மிகப்பெரிய குறும்படம். ஆமா. சோ அது குறும்படமா இருக்கலாமே தவிர சின்ன படமா இருக்க கூடாது. ஓகே. அங்கிருந்து நான் வந்து ரத்தீந்திரனோட ஒர்க்கஸ் பல வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவரோட ஷார்ட் பிலிம்ஸ், அவரோட மியூசிக் வீடியோஸ், அவர் பண்ண படங்கள், ரிலீஸ் ஆகாத படங்கள் இருக்கு, அதை பத்தியும் நிறைய கேள்விப்பட்டிருந்தேன். சோ அதெல்லாம் வச்சு அவர் ஒரு வாட்டி மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவரோட நம்பர் வாங்கி நான் மீட் பண்ணேன். அந்த முதல் டிஸ்கஷன்லயே ஐ திங்க் ஒரு நைட் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். அடுத்த நாள் காலையில சுட சுட ஒரு கதை ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். என்ன பண்ண போறோம் 2 பேரும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் சார் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ரத்தீந்திரன் ஒரு டைரக்டர் இருக்காரு, நல்ல ஃபியூச்சர்ல ஒரு பெரிய நேமா வர வேண்டிய டைரக்டர், கண்டிப்பா நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம அவர் இன்வால்வ் பண்ணா கரெக்டா இருக்கும்னு சொல்லி. ஸோ அங்கிருந்தா ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் கதை கேட்ட முதல் தருணத்துல இருந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பார்வதி தான். ஓகே. டைம்ல வந்துட்டு சென்னையில இருக்கிற ஆக்டர்ஸ் வச்சு பண்ணுங்க, ஏன்னா அந்த டைம்ல ஃபிளைட் இல்ல, எதுவும் இல்ல, சேஃப்டி இல்ல, எப்படி பார்வதியை வந்து ஃபர்ஸ்ட் கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வரதுதான் எனக்கு வேலைன்னு நினைச்சேன். பட்
அதுக்கப்புறம் கேரளால இருந்து இங்க கூட்டு வந்து அவங்களோட பொறுப்பு எடுத்துக்கிட்டு அவங்கள பாத்துக்கிட்டு வேலை செய்ய வைக்கிறது பெரிய விஷயம் தான் அது. ஆனா எப்படியோ புடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிறதுனால அப்ப எனக்கு வந்து பார்வதி தான் வேணும், ஒத்த கால நின்னு நாங்க கூட்டு வந்துட்டோம். சூப்பர் சூப்பர் சார். எல்லா விஷயமும் இந்த படத்துல அமைஞ்சது. அண்ட் இன்மைங்கிற படம் வந்து நவரசாங்கிற ஒரு ஆந்தாலஜில மட்டும் இல்லாம தனிப்பட்ட முறையில பார்த்தாலும் அந்த படம் உங்களுக்கு ஒர்க் ஆகணும். பிகாஸ் அந்த மாதிரி தான் ஒரு ரசம் இந்த பயம்ங்கிற ரசம். அது வந்து நீங்க அவள் பார்த்திருப்பீங்க. சோ ஒரு ஹாரரா இருக்கட்டும், ஒரு த்ரில்லரா இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜானர் அது. ஓகே. சில பேர் வந்து லவ்வ பார்த்தா பயப்படுவாங்க, நான் பயத்தை பார்த்தா லவ் பண்ணுவேன். வாவ். சூப்பர். சோ பயம்னா ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். ஓகே. வாழ்க்கையில பயமே இருக்க கூடாதுன்னு நினைச்சு வாழறவன் நான். அது நமக்கு பிடிச்சாதானே அதை நம்ம ஒதுக்க முடியும். டன் சார். ஓகே மேம், நீங்க பயம் ஃபியர்ன்றத வச்சு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டால ஒரு போஸ்ட் பண்ணிருந்தீங்க, ஒரு கோட் பண்ணி ஒரு ஃபியரை வச்சு மட்டும் ஒரு போஸ்ட் பண்ணிருந்தீங்க. சோ அவருக்கு பயம்னா ரொம்ப பிடிக்கும், பயத்தை லவ் பண்றேன்னு சொன்னாரு. சோ பர்சனலாவும் ப்ரொஃபஷனலாவும் சரி, பயத்தை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? Fear is something that I have a very interesting relationship with, I would say. It's not unhealthy. Over a period of time, being outspoken and personally being the person that I am in like my private life, fear has been a constant in terms of, you know, losing people or losing opportunities or losing love, and you know, loss. Like fear is always about loss for me. But over a period of time, I noticed through my characters, through the projects that I did, I started having this very I don't know, it was a very clingy, very sort of obsessive relationship with fear. I also went into that extreme where I needed fear in order to, you know, find my courage. Now I'm also getting very heavily inspired by what Siddharth is saying about, like, you know, how do you analyze why you have certain fear and how you survive it, how you get beyond that. But this character, though, I haven't performed a character in which I had to internalize fear to such a degree that it physically. I truly believe fear can be the most stealthy, cunning sort of a poison. Like you drop one drop of fear in a person, that can multiply and manifest in many different ways. So this is one of the most cruel things that you can do to a person, is instill fear in them. So understanding that is very beautifully, in a very intricate manner, it's been put into the story and in the screenplay. And I hope I was able to perform it also, internalize it and perform it. Yeah. சூப்பர் சூப்பர். ஓகே சார், ஃபர்ஸ்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரதுக்கு முன்னாடி சித்தார்த் சார் வந்து இதுல வந்து டைரக்டரா டெபியூ ஆகுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்தது. சோ அதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட்ல பார்த்தா உங்க பேர் இல்ல. சோ எப்போ உங்க டைரக்ஷன் எதிர்பார்க்கலாம்? ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு சார். ஏன்னா அதான் யார்கிட்ட சொல்லியிருந்தேன், இப்போ வந்து எங்களுக்கு எப்போ ஷூட்டிங் போக முடியும்னு எங்களுக்கு தெரியல. ஆனா அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல எனக்கு வந்து அடுத்த 2.5 வருஷத்துக்கு வேலை இருக்கு. ஸோ ஏதோ கடவுள் புண்ணியத்துல நல்லா ஓடிட்டு இருக்கு. ஏன்னா நான் டைரக்ஷன் பண்ற தேதியில நான் வந்துட்டு மத்த எல்லா வேலையும் ஏற கட்டிட்டு தான் நான் டைரக்ஷன் பண்ணுவேன். ஸோ இங்க நல்ல வேலை கூப்பிடுறாங்க, நல்ல பருப்பு வந்துட்டு இருக்கு. டைம்ல வந்து சட்டி ஆட்ட வேணாம். ஓகே சார். மேம், உங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பேசப்பட்டிருக்கு. அந்த உங்க பார்வதி நடிச்ச கேரக்டர்ல நிறைய, இப்ப டெசால இருந்து, மரியான்ல, பனிமலர்ல இருந்து, ஆர்ஜே சாரால இருந்து, ராச்சியம்மாள் வரைக்கும் எல்லாமே பேசப்பட்டிருக்கு. சோ அந்த மாதிரி வஹீதால என்ன ஸ்பெஷல்? Actually not a lot I can say. Okay. Because you know the story has that mystery. But there is something about Wahida which is also extremely attractive for me as a person. Okay. Like in terms of how a person creates a story for themselves to survive. Now that is something very commendable in a person. What happens with that and evlo adu correct ah irukku thappa irukkunla, I mean I don't want to be even a judge of that. But as much as I try to relate and find differences between me and the character I play, there always remains something that's admirable about them also. Okay. Me, with the given circumstance, what Wahida had to endure, she did a killer job building the life that, you know, she did. So that for me is very admirable. I am steeped in self-doubt most of the time. Like I keep
over analyzing myself. And I find certain characters I did, like recently this character I did in a movie called Arkaryam, there's a character called Shirley. And Wahida also has this interesting thing that they decide they're going to make it in life. They just decided. That's it. There is no looking back. And I get very inspired by that. So that aspect, apart from the fear, apart from an opportunity to internalize fear and perform it, this aspect I really fell in love with about it. சூப்பர் மேம். ஸோ ராச்சியம்மால ஸ்கிரீன் இருக்கீங்க. நீங்களும் உங்களோட இன்டர்வியூஸ்ல வந்து டைரக்ஷன் பண்ணுன்ற எண்ணம் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. ஸோ சாரும் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு, அவருக்கான பதில் கிடைச்சாச்சு. ஸோ உங்களுடைய டைரக்ஷன்ல எப்போ படம் பார்க்கலாம் நாங்க? Hopefully 2022. இப்போ வந்து 2021 அக்டோபர்ல ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கணும் இருந்தேன். But because of the lockdown and everything, everyone's dates have gone for a toss. I also kind of like kept thinking, okay, I'll perform a lot and I'll see when, you know, that kind of weans off, I will start directing. But எங்கேயும் வந்து performance is that branching out is happening very naturally for me in terms of the fact that எனக்கு கதை சொல்லணும், I don't want to be in front of the camera sometimes, but I also want to tell something. I don't know how I'll be as a director, but கண்டிப்பா ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இருக்கு. Like I'll just do it and see how it'll all come. And hopefully by July next year, we should be able to roll. Fingers crossed, if the pandemic is kind enough, we'll start rolling. Super, ma'am. All the best. Sir, நிறைய நம்ம இதுக்கு முன்னாடி 2-3 இன்டர்வியூலாம் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க. பொதுவாக இந்த சொசைட்டி சினிமா எப்படி மாறிக்கிட்டு இருக்கு, மக்களோட ரசனை எப்படி இருக்கு அப்படின்றது. ஓடிடி கல்ச்சர் உங்களுக்கு புதுசு இல்லை. இப்போ மணி சார் மாதிரியான லெஜெண்ட்ஸ் எல்லாருமே ஓடிடி கல்ச்சர்ல எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் மணி சார்ட்ட கேட்டிருந்தேன், இப்ப இருக்க யங்ஸ்டருக்கு ஈக்குவலா காம்படிட் பண்றீங்க சார் இண்டஸ்ட்ரியில அப்படின்னும் போது யாருக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு. ஸோ நீங்க கூட இருந்து பாத்துட்டு இருக்கீங்க மணி சார் ரொம்ப வருஷமா. ஸோ அவருடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு, ஒரு குரு சிஷ்யன் மொமெண்ட்? மணி சார் கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை தெரியுமாங்க, அவர் ரொம்ப கம்மியா பேசுவார். இப்ப நீங்க எல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா ஒரு வார்த்தையில தான் பதில் சொல்லுவாரு. அவர்கிட்ட கிடைக்காத பதில் நீங்க வந்து எங்க கிட்ட போட்டு எப்படியோ ஒரு பதிலா கோர்க்க பாக்குறீங்க. ஐயோ சார், இல்ல 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 இல்ல, அவருக்காக நாங்க பதில் சொல்லிட்டு இருக்கோம். பட் குரு சிஷ்யன் மொமெண்ட் வந்து எனக்கும் மணிரத்னம் சாருக்கும் இருக்கிற உறவு வந்து 20 வருஷம் தாண்டிடுச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த மடையனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவாரு. இப்போ வந்து இந்த மடையனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவாரு. தவிர வேற எதுவுமே மாறல. ஆனா அதையும் தாண்டி எனக்கு இந்த படத்துல அவருக்காக ஒரு படம், என்னோட ஹோம் பேனர் மெட்ராஸ் டாக்கீஸோட பேனருக்காக நான் ஒரு படத்தை உருவாக்கி கொடுக்குற ஒரு உரிமையும் ஒரு பொறுப்பும் கொடுத்துருக்காரு. ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய குரு சிஷ்யன் மூமெண்ட். அதை தாண்டி ஜெயந்திரா சாரும் என்னை சின்ன வயசுலேன்னு பார்த்தவர். ஸோ இவங்க 2 பேரும் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை எங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் வந்து அதை எப்படி சமாளிச்சேன்னா, கரெக்டான டைரக்டர் கரெக்டான ஹீரோயின் பிடிச்சிட்டா அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு எப்படியோ நல்லா எஸ் ஆயிட்டேன் வந்திருக்கு. அண்ட் இந்த படம் நான் சொன்ன மாதிரி மெட்ராஸ் டாக்கீஸோட நவரசா ஆந்தாலஜி மட்டும் இல்லாம எப்போ தனிப்பட்ட முறையில இந்த படத்தை பார்த்தாலும் இதுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். அண்ட் அது மணி சாருக்கும் ஜெயந்திரா சாருக்கும் பிடிச்சிருக்குங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பாராட்டு. சூப்பர் சார். ஸோ ஒர்க்கிங் வித் பார்வதி மேம். பார்வதியோட ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா எனக்கு ஜென்ரலா வந்து சினிமாவை நேசிக்கிறவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்வதி ஜென்ரலா சினிமாவை ரொம்ப நேசிப்பாங்க. அதை தாண்டி பார்வதியும் பெருசா பயப்படுற ஆள் கிடையாது. ஏதாவது தோணுச்சுன்னா டக்குன்னு பேசிடுவாங்க, நல்லதுக்காக போராடுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் எனக்கு அவங்கள பத்தி ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். அவங்களோட ஒர்க் பண்ண போறோம்னு தெரிஞ்சப்போ எனக்கு தெரியும் அவங்க ரொம்ப ப்ரொஃபஷனல் அண்ட் நிறைய ரிசர்ச் அண்ட் நிறைய யோசிக்கிற ஆக்டர். ஸோ அவங்க நிறைய கேள்வி கேட்பாங்கன்னு தெரியும். ஸோ அந்த கேள்விகளுக்கு பதில் ரெடியா இருக்கணும்னு நாங்க கொஞ்சம் உஷாரா இருந்தோம். நல்ல வேலை அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் கரெக்டான பதில் கொடுத்துட்டோம். அவங்களும் இன்னி பெடல் எடுத்திருக்காங்க நடிப்புல. அண்ட் அவங்க எடுத்த பெடல்னால்தான் நான் கொஞ்சம் நல்லா நடிக்க முடிஞ்சு இந்த படத்துல. பிகாஸ் அவங்க நிறைய கொடுப்பாங்க செட்ல. அவங்க நல்லா போலிங் போடுவாங்க, நல்ல ஃபுல் டாஸ் எல்லாம் போடுவாங்க. நீங்க நல்லா ஈஸியா 4 அடிக்கலாம். அவங்க உங்களோட கவர் பண்ணி அடிச்சிருவாங்க. மேம் சார் வந்து உங்களோட ஒர்க் பண்ணது எப்படின்னு சொல்றாரு, ஃபுல் டாஸ் எல்லாம் போடுங்க ஈஸியா 4 அடிக்கலான்ட்டு. சோ உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும்ல? Okay, and like because I've started feeling a little embarrassed because I'm not able to say it in Tamil. I have to say that working with Siddharth has been, again, I have to underline the fact that it's not very often you get a co-actor who is equally or maybe even more in love with cinema.
has an insane amount of self-love. I love how he loves himself and shows it. It just oozes from him. That inspires you also, you know, kind of also capable of putting a mirror in front of you as to how good you can be. அந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் மியூச்சுவலா இருக்கும்போது there is nothing that can stop us from doing a great job and having fun with it. And I think with Siddharth, that was my expectation. Aதையும் தாண்டி the experience is better. So I'm very excited to work on more projects with him. I'm manifesting it majorly in these interviews. So it'll happen, I think. சூப்பர் மேம். ஸோ ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட டைமுக்கு. ஸோ தனித்தனியான இன்டர்வியூஸ்ல நவரசா பத்தி உங்களுடைய கெரியர் பத்தி இன்னொரு நாள் சீக்கிரமாவே உங்க ரெண்டு பேருக்கும் தனித்தனியா சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராட்ஸ் ஃபார் யுவர் கெரியர் சார். தேங்க்யூ மேம். Meenakshi Faculty of Yoga Science and Therapy, Asia's greatest brands. Admission open for BSc and MSc. Apply now.